எச்சம் முழுங்க கூட முடியல. ரோடே தெரில. Hey guys, welcome back to my YouTube channel number Plate and this is Gautam here. So என்னோட வாய்ஸ் மாறி இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்கிட்டில் 2 days 1 day இங்கே இருந்தோம், 2 night இருந்தோம். செம்ம கோல்டு, எனக்கு எச்சம் முழுங்க கூட முடியல. உள்ள ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே சளி இருக்குது. ஸோ ஐ ஃபீல் பெட்டர் நவ். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் 2-3 days வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்க போகுது. 10 stay அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் ஆக்சசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்க போகுது. ஷாப்ஸ் எல்லாமே பெட்ரோல் கூட. ஸோ பெட்ரோல் கேன்ஸ் நாங்கள் கட்டிட்டோம். அண்ட் டைம் வந்து 9:30 10 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7 மணி 7:30 கிளம்பலான்னு பார்த்தோம். என்னால் தான் டிலே ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, ஏன்னா இதுக்கப்புறமா வந்து நமக்கு நெட்டு கிடைக்குமான்னு தெரில. சின்ஸ் ஜியோ போஸ்ட்பெய்ட் வச்சிருக்கனால ஐ திங்க் பேங்காங்கில் டவர் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் அது ஹைட்ரேஷன் பேக்கா. ஸோ இன்றைக்கி பேங்காங் போகிறோம். 5 hours ட்ராவல் அகம் ரூட் வழியாக தான் போக போகிறேன். ஐம் நாட் ட்ரைங் டு டூ எனி எக்ஸ்ப்ளோரிங் இப்போ, ஏன்னா நம்ம பாடி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு நல்லா இருந்துச்சுன்னா பழையபடி நம்ம ஆயிடலாம். ஸோ போலாமா? சரி. ஸோ டிஸ்கேட்லேருந்து கிளம்புறோம். அப்பா இப்போ லாஸ்ட் ஃபியூயல், இதுக்கப்புறம் பெட்ரோலு, ஃபுட்டு எல்லாமே ஷார்ட்டேஜ் ஆக போகுது. 10 o'clock ஆகுதுங்க. ஸ்டார்டட். ஸோ கைஸ், இப்போ நம்ம டிஸ்கி டு பேங்காங் போகிறோம்ல. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் பங்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம ரூட்டில் எல்லா இடத்துலையுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் பங்க் இருக்கோ அங்கே நாங்கள் வந்து எங்கள் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் கேனை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து லேயில் டிஸ்கிட் மார்க்கெட் வழியாக போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்த வழி வந்து ஏதோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ நல்லா சுற்ற விட்றாங்கப்பா. ஸோ மேப் எங்கே போதோ அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நல்ல ஊருங்க டிஸ்கிட். என்ன கரண்ட்டு தான் கிடையாது. கைஸ், அந்த ரூட் வேறு மூடி வச்சுதான் சொன்னால நாங்கள் ஒரு மேப்பே இல்லை, ஏதோ ஒரு ரூட் அதில் போயிட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஷுட் ஜாயின். Pangong. You guys are going to Leh? Okay. So guys, Pangong போகிறோம். பேங்காங்க்கு போகிறதுக்கு நிறைய ரூட் இருக்குங்க. பேங்காங் லேக் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் ஒரு லேக் சைடாக போயின்னா சோமரி நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ அதனால் பேங்காங்கில் ஒரு ஸ்டே போட்டு போகலாம். வி ஹேவ் டேஸ். ஸோ அகம் ரூட் வழியாக போகிறோம். ஸோ ரிவர் ஓரமாகவே ஒரு ரோடு போகும் போல் அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் ரோடும் சரியாக இருக்காதுங்க எதுவுமே. ஸோ எதாவது பள்ளம் பண்ணுன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகணும், ஸ்பீடாக போகாமல். நான் இன்றைக்கி க்ளவுட்ஸ் நிறையா பார்க்குறேங்க. லாஸ்ட் 2 days க்ளவுட்ஸ் நிறையா இல்லை. ப்ளூ கிளியர் சைடில் தான் இருக்கும். பட் இப்போ வந்து நிறையா க்ளவுட்ஸ் இருக்குது. செரி கேன் கண்டு வச்சுருந்தேன்னா நான் மட்டும் பறந்துட்டு போயிருப்பேங்க. இந்த கேன் இருக்கிறதுனால ஒரே பிரச்சனை. ஆல் ரைட்ப்பா, லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க ப்ரோ, நெக்ஸ்ட் லெவலில். செம்ம கோல்டுங்க. இன்னும் மூக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எங்கேயாவது என்ன அப்பப்போ ஸ்னீஸ் பண்ணிக்கணும். ஸ்னீஸ் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக ஓட்ட முடியும். ஸ்ட்ரைட்டு நல்ல ஸ்பீடில் ட்ராவல் பண்ணலாம். ஆர்மி வெஹிக்கல்ஸ் நிறையா வருது. ஏன்னா சிஹெச்என் இந்த சைடில் இருக்குது. ஸோ இஃப் யூ கோ டு டிஸ்கிட் 32 அந்த சைட்லலாம் போனீங்கன்னா சிஹெச்என் வாரியர்ஸ், அதான் அந்த ஆர்மியோட குரூப் நேம். அப்பா என்ன ஸ்ட்ரெச்சுங்க அது. ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் டிஸ்கிட் என்டர் ஆகும்போது. ஸோ இப்போ நாங்கள் டிஸ்கிட் விட்டு வெளில போயிட்டுருக்கோம். ஸோ அதே ரோடு தான் நாங்கள் பாஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கேன்னு நல்ல ஸ்பீடு போகாதீங்க. அங்கங்கே பள்ளமாக இறங்கி போயிட்டே இருக்கு. முன்னாடி இருக்கிற பைக்கில் பின்னாடி பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணினே இருக்காரு. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும். பட் வேறு லேண்ட்ஸ்கேப் ப்ரோ இது. கைஸ் பாருங்களேன், வியூ செம்மையாக இருக்குல்ல. லெஃப்டில் அப்படியே இந்த ரிவர் போகுது. ஐ ஹோப் இந்த ரிவர் கிட்ட தான் வந்து எங்களோட ரோட் போவோம், அகம் ரோடு. ஸோ பாருங்கள், இதுதான் அகம் ரூட். இனிமேல் ரோடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். எம்டியில் வந்துட்டுருக்காங்க.
ஸோ இப்போ டூர்ஸ் நம்ம சைனா பார்டர் போகிறோம். முன்னாடி பாகிஸ்தான், இப்போ சைனா. யா ஹே காய்ஸ், அகாம் ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ நான் அப்படி சுற்றிடுவான்றாங்க. கீழே ஒரு வில்லேஜ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடாக வான்னு சொல்கிறாங்க. யாருக்கும் தெரில, எல்லாம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சொல்கிறாரு அவர், இப்படி போ அப்படி போகலாமேன்றாரு. எல்லாத்துலேயும் பந்துன்றாங்க. பந்துனா க்ளோஸ் தான். ஸோ கைஸ், அகம் ரூட் வந்து பிளாக் ஆகிருக்கு. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்கெட்லேருந்து எல்லோரும் பேங்காங் போவீங்க. ஸோ டிஸ்கெட் அந்த மெயின் ஜங்ஷன் வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துருங்க, சியாச்சன் போகிற ரோடு. அங்கே வந்துட்டதுக்கப்புறமா இது முன்னாடி இருக்க லேக்கை தாண்டிடுவீங்க. இந்த ரைட்டில் ஒரு வேலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேக்கை வந்து இந்த பிரிட்ஜ்லேருந்து தாண்டிடுவீங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு யூட்டன் அடிக்குது. ஸோ தாண்டிட்டு இப்போ இந்த சைடில் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், தட்ஸ் வாட் அவங்களும் சொன்னாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸும் இப்படி தான் போகணுன்ட்டு. ஸோ தெரில, மேபி நீங்கள் வரப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஒழுங்காக ப்ராப்பராக கேட்டுக்கோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆர்மி மேன் அந்த மாதிரி அவங்க கிட்டே கேட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கும் கிடையாதுங்க, ஒரு வண்டியும் வரல, வில்லேஜும் கிடையாது. எதுக்கு இந்த ரோடு இருக்குன்னே தெரில. மேபி ஆர்மி வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஸோ எங்கள் கூட ஒரு 3 பைக்கர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் தமிழ்நாடு, ஒருத்தர் மகாராஷ்டிரா, ஒருத்தர் தெலுங்கானா. நம்ம பேங்காங் தான் போயிட்டுருக்கோம். சரி, டைம் வந்து 12:30 ஆல்ரெடி. இன்னும் டிஸ்கெட்லேயே தான் இருக்கும். இப்போ நான் ஸ்டாப்பாக ஓட்டினா 5 ஹவர்ஸில் அங்கே போயிடுவோம். That's not possible இல்லை. நம்ம லஞ்ச் சாப்பிடுவோம். அண்ட் ஆல்சோ சம் ஃபோட்டோ பிக்ஸ் அண்ட் சம் ப்ரோனீஸ். ஸோ இதுக்கே டைம் நல்லா போயிடும். தான் அந்த ரிவர் சைடில் போயிட்டுருக்கு. அந்த மலை சைடில் தான் நாங்கள் சுற்றி இருந்தோம். அங்கே ரோட் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்காக சுற்றி இப்படி வந்திருக்கோம். மேப் வந்து 4 hours 20 minutes காமிக்குதுங்க. பட் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்பீட் போக முடியாதுங்க. நெட்டு டவர்லாம் கிடைக்கிது. ஸோ இஃப் யூ பிளானிங் ஃபார் லடாக் ரைட்ஸ், ஐயோ போஸ்ட் ஸ்பீட் போட்டுருங்க. இட் இஸ் பெஸ்ட். ரொம்ப நாளைக்கு தான் இப்படி போகும் தெரில இந்த ரோடு. But I heard it's the worst road. பட் பேங்காங்க்கு ஆர்மி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வருவாங்க பாருங்க. இவரே அவங்க வர்றாரு போல். ஸோ இப்போ வந்து இங்கே தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்துடும். ஸோ ரிவர் கிராசிங் நிறையா இருக்கும். தண்ணி இல்லாதனால பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். நான் ஸ்லோவாக போனால் பம்ப்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப தெரியுது. ஸ்பீடாக போனால் அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போயிடுது. அண்ட் ஃப்ரண்ட் வீல் மேலே ரொம்ப கவனம் வைங்க. நீங்கள் எந்த கல்லில் ஏற்றுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தப்பான வழியில் ஏற்றி விட்டிங்கன்னா விலக்கி விட்டுரும். இட்ஸ் கிளைடிங். வேறு க்ளவுஸ் ஒன்று வந்துருச்சு மேலே. கொஞ்சம் இப்போ கல்லாம் பெருசாக இருக்கே. 2 பேர் நின்ட்டாங்க. ஃபார் பிக்சரா? ஸோ ஜென்ரலாக ஒரு லடாக் ரைட் போகிறீங்கன்னா நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருப்பீங்க, எல்லா ரூட்டையும் நீங்கள் கூகுள் மேப்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது தான் டிஸ்கிட் டு பேங்காங் ரோடு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டான ரோடுன்ட்டு. பட் யூ நோ வாட், ஐ எம் லவ்விங் இட். எனக்கு என்னமோ நம்ம ஒன்றே அந்த உலகத்தில் தனியாக ஓட்டிகிட்ருக்க மாதிரியே ஒரு ஃபீலுங்க. ஏன்னா இங்கே சுற்றி ஒரு மனுஷன் காக்கா கூட கிடையாதுங்க. வந்து ஜாயின் ஆகிட்டோம் ரோடை. ஸோ 2 சைடும் பார்த்திங்கன்னா ரிவர் போகிற வழி. தண்ணி நிறையா இருந்ததுன்னா கஷ்டமாக இருந்திருக்கும். சின்ஸ் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் ஹெட்ஸில் குட். கேட்டுக்கோங்க, இந்த ரூட்டில் ரிவர் கிராசிங் நிறையா இருக்குமா அப்படின்ட்டு, தண்ணி அதிகமாக இருக்கான்ட்டு. இல்லை இங்கெல்லாம் தண்ணி வரும் ஆக்சுவலாக இந்த இடத்துல. நடுவில் இந்த பிரிட்ஜு கட்டுறாங்க.
அதனால் கீழே ரிவர் பெட்டில் அமுச்சு விட்டு மேலே ஜாயின் பண்ணிக்கிறோம். கம் ஆன் பேபி, ஜஸ்ட் கோ ஃபாஸ்ட் மேன். ஸ்லோவாக போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த பள்ளம் தெரியும். பட் யூ ஷுட் பி மோர் கான்ஃபிடென்ட். ஏதாவது கல் ஏற்றிச்சுன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், ஸ்டேரிங் வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபாஸ்ட். இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. பின்னாடி இருக்க பெட்ரோல் கேன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து நின்று இருக்குது. ஸோ நல்லா கீழே விடாது. ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். டைம் வந்து 1:10 ஆகுது. ஆஹா, குலுங்கி பாதி பெட்ரோல் காணாமல் போயிடுச்சுங்க. லன்ச் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். இந்த காரை தாண்டி விடணும், இல்லைன்னா புகை வச்சே நம்ம சாப்பிடுச்சிருவோம். சரி, ஓ ஃபாக், ஐயா சின்ன பேர் கிராசிங் இருக்கும். பாய் பேங்காங் திசை. லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேங்காங் வந்து இப்படி தான் வரணும். இது ஒரு ரூட். இந்த லேக் ஓரமாகவே போயிட்டுருக்கோம். ஸோ தண்ணிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ வில் see lot of water crossing. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் பாருங்க, மேலே ரோடு பண்ணிகிட்ருக்காங்க. அது பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை தேவையில்லை. ரிவர் சைடு மழையை குறைஞ்சிட்ருக்காங்க. ஓகே, போலாமா? பின்னாடி அந்த க்ளவுஸோட ஷேடோ சூப்பராக இருக்குல்ல? ஆசம். லெட்ஸ் மூவ். என்னவா கல் இதை உடைக்கிறாங்கப்பா. அதுக்குள்ளே போயிடணுமா? நான் இது வரைக்கும் லடாக் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரோட்டில் தாங்க. அங்கே நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருந்தது. அண்ட் ரொம்ப ராவாக இருந்தது நேச்சர். அதுக்கப்புறம் ஒன்ஸ் லடாக் வந்துட்டதுக்கப்புறமா ரோட்ஸ்லாம் ஹைவே மாதிரி இருந்ததுங்க. எனக்கும் சரி, என் கூட வந்து ஆனந்த் ப்ரோக்கும் சரி, 2 பேருக்குமே லடாக் எதுக்கு தான் வந்து இருந்தது. பட் அதுக்கப்புறம் லடாக் நல்லா இருக்குன்ற ஃபீல் வந்து எனக்கு இங்கே தாங்க வந்தது. ரோடே தெரில. பா டேய், கார் இருக்குடா. 2 காரையும் ஓவர்டேக் பண்ணணும். ஒன்று முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லாத ரோட்டில் போகிறீங்க. அண்ட் இந்த ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்க் இல்லை, ஒரு கடை இல்லை, ஏதாச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னா, டோன்ட் வரிங்க. நான் போகிறது ஆஃப் சீசன். இப்போவே பாருங்களேன் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 ரைடர்ஸை நீங்கள் ஆன் த வேல மீட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக ரெடியாக இருப்பாங்க. ஸோ பயப்படாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அண்ட் உங்கள் பைக் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக போகும். டாடி, that's it buddy, that's it. ஏய், என்னடா அது இவ்வளோ தண்ணி கொட்டுதுங்க? எங்கேருந்து வராங்க இவங்க? All freezing cold man. பட் ஷாங்க்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த வேல. ஒரு கடை இருக்குது, கடை டாய்லெட்லாம் இருக்குது. ஈவன் கம்ஸ் இங்கே தான் பிரேக் எடுக்கிறாங்க போல். பேங்காங் லேக் துர்புக்கு. கைஸ், துர்புக் வந்துட்டோம். துர்புக்கில் பார்த்தோன்னா நிறைய ஆர்மி கேம்ப் இருக்குங்க. ரைட் சைடில் சரி, லெஃப்ட் சைடில் சரி, எல்லா இடத்துலையும் ஆர்மி கேம்ப் இருக்குங்க. ஓ, the village
Pangong 40. இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் டுர்புக்கு வந்துவிட்டோம். அண்ட் இங்கே நிறைய கடை இருந்தது. சரி சூடாக ஒரு மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஒரு 5-6 மணி நேரம் வண்டி ஆஃப் ரோடில் ஓட்டி பாடி உள்ளெல்லாம் கடைன்னு ஆடிட்டுருக்கு. கைஸ் இப்படியே தான் வண்டியில் பெட்ரோலை போட்டு போகிறாங்க, எக்ஸ்ட்ரா கேன். இதுதாங்க ஒரே பிரச்சனை. இது மட்டும் இல்லைன்னா ஜாலியாக போகலாம். ஸோ கைஸ் இந்த பெட்ரோல் கேன் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க லடாக்கில். ஸோ நம்ம நிறைய தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேனை உங்கள் வண்டியில் எங்கே கட்டணுன்றதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியில் பெட்ரோல் வாங்கிட்டு கட்டும்போது உங்களுக்கு சரியாக வாட்டம் வராது. நான் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ப்ரோ இதுதான் வேர்ல்ட் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரீட்டைல் அவுட்லெட் டாங் சைடில் இருக்குது. ஸோ இங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லே டு பேங்காங், பேங்காங் டு ஹான்லே, உம்லிங்லா, அதுக்கப்புறமா மணாலி போகிறீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் தான் உங்களுக்கு லாஸ்ட். ஸோ அஃபிஷியலாக ஒரு பெட்ரோல் பங்க். இதுக்கப்புறமா உங்களுக்கு பிளாக்ல நிறையா வில்லேஜில் கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டில் வைப்பாங்க. பட் இதுதான் வந்து லீகலாக வந்து இதுதான் லாஸ்ட் பெட்ரோல் பங்க். ஸோ இங்கே வந்து நாங்கள் திருப்பியும் டேங்கை ஃபில் பண்ணிக்கிட்டோம். யாக் பாருங்களேன், மாடு கிடையாது வந்து யாக் சுசுன்னு இருக்கும். இப்படி தான் இந்த குளூரில் எதனா இருக்கும். இது காட் இஸ் மென்ட் ஃபார் தட்ல. ஓய்யோ செம்மையாக இருக்கா வியூ. வா காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க, குளிருது. வா காற்று அடித்தாலே சத்தியம் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். இந்த மவுண்டன் பிளாக் பண்ணிடுச்சு காற்றை. ஸோ இந்த ரோட்ஸ்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஆக்சுவலாக நான் வந்து செப்டம்பர் எண்டில் போயிட்டுருக்கேன். ஸோ இதே இயரில் ஃபஸ்ட்டு சீசன், அதாவது இந்த ஜூன் ஏப்ரலில் வந்தவங்களுக்குலாம் இங்கே ரோடு இல்லை. ஸோ இப்போ நான் போகும்போது ரோடு போட்டிருக்காங்க. ஸோ மேபி இப்போ நீங்களும் இந்த ரைடை பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுக்கும் நிறையா பிளேசஸில் ரோட் இருக்கலாம். இப்போ நான் பார்த்து ஆஃப் ரோட்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, லடாக் ரைட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க போகிறீங்கன்னா டூ பிளான் சூன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஹைவேஸ் போட்டாங்கன்னா ஈஸிலி டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, வேனில் வந்து இறங்குவாங்க அண்ட் நல்லா இருக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம ஃபைனலி பேங்காங் லேக் வந்துட்டோங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நான் மார்னிங்கில் எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது. ஸோ அப்படியே கிட்ட இன்னும் வர வர குளிர் அதிகம், பக்கத்தில் லேக் இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கோம். எனக்கு வேறு நல்லா கோல்டு இல்லை, உடம்புலாம் நடுங்குதுப்பா. ஸோ ஆலம் ப்ரோ மட்டும் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துட்டேன். ஸோ இப்போ முதல்ல ரூம் ஸ்டே தான் எடுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் காட்டேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் டென்ட்டு ரூம் எடுக்கணும். இந்த லேக் வந்து சைனாலேருந்து வருது. வா சின்ஸ் இட் இஸ் அன் ஆஃப் சீசன் பாருங்கள், க்ரௌடே கிடையாதுங்க. இல்லைனா செம்ம கூட்டமாக இருக்கும். அண்ட் தேடிட்டு இருந்தோம் எங்கேயாவது ஒரு ரூம் எடுக்கலான்ட்டு. தோ பீப்புள். ஸோ இந்த ரூம் பார்த்திங்களா, உள்ள 3 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் நல்லா குளிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 2 பக்கமும் கிளாஸ் இருக்குது அண்ட் இது லேக் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூம் ரொம்பவே குளிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம் எடுக்காதீங்க, மாட்டிப்பீங்க. இங்கே தாங்க தங்குறோம். 1500 2 பேருக்கு வித்தவுட் ஃபுட். வித் ஃபுட்னா 3000 சொல்கிறேன், 3000 2000. ஸோ இங்கே தான் தங்க போகிறோம். பேங்காங் வியூக்கு இந்த ரூம்னா காஸ்ட்லியாக, அதான் தேவையில்லைன்ட்டோம். லேக் கிட்டே இருக்க செம்மையாக குளிரும். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க கொஞ்சம் தள்ளி போயிருங்கன்ட்டு. ஸோ கரண்ட் வந்து ஈவினிங் 7 to 10 தான் வருமா. ஹாட் வாட்டர் 7 to 10 தான் வருமா. மார்னிங்லாம் கரண்ட்டே இருக்காது தான். லக்கேஜ் அவுத்து வைக்கணும், அதுதான் பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம பேங்காங்கில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோங்க. ஆப்போசிட்டில் வந்து பேங்காங் லேக் இருக்குது.
அண்ட் செம்ம குளிருங்க. ஐயோ ஆல்ரெடி நம்மளுக்கு கோல்டு. வெளில வந்து நிற்க கூட முடியல. சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் வெளில போனோம். அது கூட யோசிக்கிறேன் வெளில போகணுமா அப்படின்ட்டு. டைம் வந்து 10 மணி. உள்ளே நிறைய லேயர் போட்டிருக்காங்க. தெர்மல் மேலே ஒரு ஃபுல் ஸ்வெட்டர், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு இதை பார்க்குறீங்க, அப்பயும் குளிருது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட். நாங்கள் ஆக்சுவலாக ரூம் மாதிரி எடுத்திருக்கோம். மேலே வந்து ஒரு ஷெட் இருக்குது. எப்படி பார்த்தாலும் குளிர் உள்ளே வருது. ஸோ குளிர் உங்களால் தாங்க முடியும்னா பேங்காங்கில் ஸ்டே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்டே பண்ணாதீங்க. பக்கத்தில் டூர் புக் இல்லைனா எங்கேயா ஸ்டே பண்ணிட்டு பேங்காங் லேக்கை பார்த்துட்டு திருப்பியும் போயிடுங்க. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். அதுதான் வந்து பெட்டர். இங்கே வந்து டென்ட் ஸ்டேலாம் எடுத்திங்கன்னா யூ ஆர் டன், அவ்வளோதான். ஏன்னா ஈஸியாக இறங்கும் குளிர் உள்ள. கண்டிப்பாக -4 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரூமு பெட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் குளிர் தான் தாங்க முடியல. என்ன பண்ணாலும் குளிருது. ஸோ கைஸ், நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ உட்காந்து வ்ளாக் பண்ணுறதுக்கு எனக்கு மூடு இல்லை. ஸோ போய் தூங்குறேன். நாளைக்கு காலையில் இங்கேருந்து ஹான்லே போகிறோம். ஸோ அது ஒரு ஆஃப் ரோட் வழியாக போகலாமா இல்லை ரோடு வழியாக போகலாமான்னு பார்க்குறோம். எப்படி இந்த எல்லா திங்ஸும் திருப்பியும் பேக் பண்ண போகிறேன்னு தெரியல இந்த குளிரில். hope my body condition improves. And guys, follow me on Instagram, Number Plate. And இந்த மாதிரி adventure rides பார்க்கணுன்னா you should definitely subscribe my channel. ஸோ பிளேலிஸ்ட் லடாக் பிளேலிஸ்ட் கீழே இருக்கும். இன்னொன்னா பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி தெரியும் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you so much. I see you guys once again in another video. Adam bro, China. Bro, welcome you at Kangsla Top. Altitude 17,851.